ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எப்போவுமே நைட்டே யோசித்து வச்சுருவேன், காலைல எழுந்து என்ன டிஃபன் செய்கிறது, மதியம் லஞ்ச் என்ன பண்ணுறதுன்ட்டு. இன்றைக்கி யோசிக்கவே இல்லை நைட்டு. அதனால் காலைல எழுந்து கிச்சனில் ரொம்ப நேரமாக யோசிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்புறம் வந்து கோஸ் பொரியல் பண்ணி கொடுத்தாலும் பசங்களுக்கு பிடிக்காது. அதனால் அது ஒரு பகோடா மாதிரி பண்ணிட்டு தயிர் சாதம் ரெடி பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். ஆனியன் பகோடா மாதிரி தான். இதில் கோஸ் அதிகமாக இருக்கும், வெங்காயம் கம்மியாக தான் போட்டுக்கிட்டேன். மற்றபடி அதே மாதிரி தான் பகோடா பண்ணி தண்ணி ரொம்ப கம்மியாக போட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சட்னியும் அப்படி தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் எப்போவும் நான் பூண்டு உரித்து ஸ்டாக் வச்சுருப்பேன். இப்போ பூண்டு சட்னி அரைச்சிடலான்ட்டு அரைச்சேன். அது ரொம்ப ஈஸி. இந்த சட்னி ரொம்ப நல்லாவும் இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இந்த மாதிரி தக்காளி 2ஆக கட் பண்ணி அப்படியே எண்ணெயில் வச்சு திருப்பி போட்டு வேக விட்டுட்டு, அப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம், பூண்டு நிறையா இருக்கணும், சின்ன வெங்காயம் ஒரு 4-5 போட்டுக்கிட்டு, அப்புறம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி எடுத்து அரைச்சி தாளிச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. இந்த சட்னி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மதியம் லஞ்சுக்கு வந்து தயிர் சாதம் எப்படின்னா, நிறையா பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரே ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டு தாளித்து கொட்டிடுவேன். அதையே நல்லா மசிச்சு கொடுத்துக்கிட்டா ஸ்கூலில் மதியம் சாப்பிட்றதுக்கு புளிப்பு கரெக்டாக இருக்கும். பாப்பாவை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு அடுத்தது தம்பிக்கு எப்போவுமே டிஃபன் தான் கொடுத்து விடுவேன். அவனுக்கு வந்து 11 o'clockலாம் லஞ்ச் பிரேக். அதனால் அவன் டிஃபன் தான் கேட்பான். அவனுக்கு டிஃபன் தான் பிடிக்குது வெளியே சாப்பிட. வீட்டுக்கு வந்து தான் சாப்பாடு சாப்பிட்ணுன்னுவான். 3:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்து தான் லஞ்ச் சாப்பிடுவான் அவன். அதனால் எப்போவுமே காலைல சாப்பிடவும் தோசை, மதியமும் தோசை பிரியர் அவர். தோசை பிரியர்னு சொல்கிறத விட தோசை சைக்கோன்னே சொல்லலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.